வணக்கம். இது நம்ம அம்மம்மா வீடு. இன்றைக்கி நம்ம அம்மம்மா வீட்டில் பார்க்க போகிறது எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிச்ச பரோட்டா. இந்த கோதுமை பரோட்டா செய்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்க, ரொம்ப சுலபமாக வீட்டிலே செய்யலாம். வாங்க இன்றைக்கி கோதுமை பரோட்டா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். Please do subscribe and click the notification bell for more yummy recipes from our Mama Veedu. 1.5 கப் கோதுமை மாவு. இந்த 1.5 கப் கோதுமை மாவு வச்சு நம்ம 6 பரோட்டா வரைக்கும் செய்யலாம். தேவையான அளவு உப்பு. உப்பு மாவில் எல்லா பக்கமும் சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய், அதையும் மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். மிதமான சூட்டில் இருக்க தண்ணியை வச்சு நம்ம மாவு பிசையும் போது மாவு நல்லா சாஃப்டாகும். 1.5 கப் மாவை பிசைகிறதுக்கு 1 கப் அளவு வரைக்கும் தண்ணி தேவைப்பட்டுச்சு. இது கடையில் வாங்கின பேக்கெட் மாவு இல்லை. பேக்கெட் மாவுக்கு தண்ணி இதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக தேவைப்படும். முழு கோதுமையாக வாங்கிக்கோங்க. அதை நல்லா கழுவி காய வச்சு அது கூட கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து அதை திரித்து வச்சுக்கோங்க. அதில் பூரி, சப்பாத்தி, பரோட்டாலாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். மாவை சாஃப்டாக்குறதுக்கு இன்னொரு டெக்னிக். இந்த மாதிரி பூரிக்கட்டையால் மாவை நல்லா அடிச்சிங்கன்னா அது இன்னும் சாஃப்டாகும். நல்லா அடி வாங்கி சாஃப்டான மாவு இப்போது ரெடி. இதை ஒரு ஈரத்துணியால் மூடி வச்சு 1 மணி நேரம் ஊற வைக்கலாம். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா ஊறின மாவு இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவை இன்னொரு தடவை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பார்த்தீங்களா, மாவு நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ கோதுமை மாவை தட்டில் இந்த மாதிரி உருட்டி அதை நல்லா நீளமாக ஆக்கி அதிலிருந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். ரெடி பண்ண மாவை பூரிக்கட்டையால் உருட்டி நல்ல ஒரு தின் ஷீட்டாக வர்ற மாதிரி நம்ம அதை இப்போ விரிச்சிக்கலாம். மாவை விரிக்கிறதுக்காக கோதுமை மாவு, மைதா மாவு இல்லை எண்ணெய் எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மாவை ஓரங்களில் நல்லா தின்னாக உருட்டிக்கோங்க. திக்காக இருந்துச்சு அப்படின்னா மாவு அன்னீவனாக வேகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மாவு பார்த்திங்களா எவ்வளோ தின்னாக இருக்குது. இந்த மாதிரி தின்னாக இருந்தால் தான் நல்ல லேயர்ஸ் வரும். விரித்து வச்ச மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி எண்ணெயை நல்லா தடவிக்கலாம். பரோட்டாவை இன்றைக்கி 2 மெத்தடில் நம்ம செய்யலாம். முதல் மெத்தட் எப்படின்னா, கத்தி இல்லை பீஸா கட்டரால் நம்ம விரித்து வச்ச மாவை நீளமாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெட்டின மாவை ஒரு சைட்லேருந்து எடுக்க ஆரம்பித்து அது எல்லாத்தையும் மொத்தமாக ஒன்றா சேர்த்து எடுத்துக்கலாம். ரொம்ப பர்ஃபெக்டாலாம் எடுக்கணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. வெட்டின மாவு இந்த மாதிரி இருக்கும். இனிமேல் இதை நம்ம சுற்றி வச்சுக்கலாம். சுற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அதில் எண்ணெய் தடவிக்கும் போது மாவு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்ல லேயராக நமக்கு கிடைக்கும். மாவை இந்த மாதிரி உருண்டையாக சுற்றிக்கலாம். இந்த மாதிரி சுற்றிட்டு அந்த லாஸ்ட் போர்ஷனை கீழே வச்சு அமுக்கி விட்டுறலாம். இப்போது 2வது மெத்தட், விரித்து வச்ச கோதுமை மாவோட ஒரு சைடில் இருந்து இந்த மாதிரி ஃப்ரில்லாக எடுத்துகிட்டு வரலாம். பொதுவாக ஹோட்டல்களெல்லாம் இந்த மெத்தடில் தான் செய்வாங்க. யாருக்கும் அங்கே கத்தியால் வெட்டிகிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நேரம் இருக்காது. இந்த மாதிரி செய்யும் போதும் பரோட்டா நல்ல லேயராக வரும். நீங்கள் நிறைய பேருக்கு பரோட்டா செய்யும்போது இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா சீக்கிரமாக செஞ்சு முடிக்கலாம். நம்ம சுற்றி வச்ச மாவை இப்போ பரோட்டா மாதிரி விரிச்சிக்கலாம். நம்ம மாவை விரிக்கிறதுக்கு பூரிக்கட்டை எதுவும் தேவையில்லை, நம்ம கைகளாலே விரிச்சிக்கலாம். மிதமான அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி நம்ம செய்யும்போது மாவு தானாக விரிய ஆரம்பிக்கும். பரோட்டானாலே கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். நம்ம பூரிக்கட்டையால் அதை உருட்டும் போது மாவு தின்னாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பரோட்டாவோட லேயர்ஸும் ப்ராப்பராக வராது. நம்மளோட 2வது மெத்தடில் செஞ்ச பரோட்டா மாவையும் இப்போ விரிச்சாச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா லேயராக வந்திருக்கு.
தோசைக்கல் நல்லா சூடானதும் அதில் எண்ணெய் தடவிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது வெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணி வச்ச மாவை தோசைக்கல்லில் போட்டு வேக வைக்கலாம். அது மேலே எண்ணெய் தடவி 2 பக்கமும் மாற்றி மாற்றி போட்டு அதை நல்லா வேக வச்சுக்கலாம். ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி போட்டு பார்த்து பக்குவமாக வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்மளோட சுவையான பரோட்டா இப்போது ரெடி. வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ உங்களுக்கு பிடிச்சமான சைட் டிஷ்ஷோட பரோட்டாவை வீட்டிலே இனிமேல் செஞ்சு சாப்பிடலாம். எல்லாரோட ஃபேவரட்டான இந்த கோதுமை பரோட்டாவை உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அம்மம்மா வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.